இவங்கிட்ட நுழையக்கூடாது என்று சொல்லி சைத்தான் ஓட்டம் முடிச்சிருவான். அதே மாதிரி தீய காரியங்கள் நமக்கு தெரியும், இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. திருடுறது, விபச்சாரம் பண்றது, தண்ணி அடிக்கிறது, இறை தூதர்கள் சொல்லித்தராத தீய காரியங்கள், நம்ம அறிவே முடிவு செய்யற காரியங்கள் நிறைய இருக்கிறது. திருடுறது நல்லதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கெட்டதுன்னு சொல்லி தரணுமா? இல்ல, நம்ம அறிவே சொல்லும். விபச்சாரம் பண்றது கெட்டது நம்ம அறிவே சொல்லும். போதைப் பொருள் அருந்துறது கெட்டது நம்ம அறிவே சொல்லும். இந்த மாதிரி தீமையான காரியங்களை தூண்டுறது பூரா அவன் செய்யற வேலை தான். தண்ணி அடிக்குவான், ஏதாவது நன்மை இருக்காடான்னு கேளுங்க, இல்ல. இது உனக்கு கெடிதான், ஆமா. காசு வரவோட, ஆமா வரத்தான் செய்யும். வேட்டியை ஒத்து போட்டு ரோட்ல கடந்து, ஆமா. அப்ப என்ன குடிக்கிறாங்கன்னா பதில் இருக்காது. ஏன் குடிக்கிறான்? உள்ள இன்னொருத்த உட்கார்ந்து இருக்கான், கூட்டாளி. அந்த கூட்டாளி பண்ற வேலை இது, விளக்குதா? அப்ப இந்த தீய எண்ணங்களை எல்லாம் தீயதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம செய்யறோம்னு சொன்னா, அப்ப வேற ஒருத்தன் ஆட்டி படிக்கிறான்னு அர்த்தம். அதை நமக்கு ஜெயிக்க முடியல, அங்கதான் அப்பீல் போட ஜெயிச்சிடலாம். போட வேண்டிய இடத்துல அப்பீல் போட்டோம்னு சொன்னா அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆன்ல சொல்றான் 24:21 சொல்லுகிறான், ஒமை எத்தபி ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறானோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், இந்த ஷைத்தான்ங்கறவன் அசிங்கமான காரியங்களையும் அருவருக்கத்தக்க காரியங்களையும் ஏவுவானது அடையாளம். அருவருக்கத்தக்க காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உன்கிட்ட ஷைத்தானுடைய தாக்கம் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். உனக்கு விருப்பமே இல்ல, எப்படியா தப்பிக்கணும்னு நினைக்கிறான, செஞ்சுக்கிட்டே இருக்கிற, இப்படி ஒரு நிலைக்கு நீ ஆளாயிட்டேன்னு சொன்னா ஷைத்தான் உங்ககிட்ட வந்திருக்கிறான். எப்படி அதுல இருந்து பாதுகாப்பு தேடுன்னு ஒரு வழி இருக்குது. அது கடைசியா அந்த பாதுகாப்பு கவசங்கள் பூராத்தையுமே நம்ம அதை கடைசியா தெரிஞ்சுக்கிறோம். ஷைத்தான் கெட்ட செயல்கள் செய்யுமாறு நமக்கு ஏவுவான் என்பது 24:21 இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மறக்க செய்யற வேலைகளை எல்லாம் ஷைத்தான் செய்யறான், பார்த்துட்டு இருக்கோம். நல்லா ஒரு பாங்க சொல்லிடுவாங்க, போய்கிட்டே இருப்போம். அப்படி இடையில ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு குரம் குறித்து டான்ஸ் அப்படி நின்றுவோம். அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய திக்ரை மறக்க செய்யற அளவுக்கு நம்மளை கொண்டு போறதுக்கெல்லாம் யார் செய்யறான்னா உள்ள உட்கார்ந்து நம்ம பார்க்க தூண்டுறான். இதை பார்த்துட்டு போக வேண்டாங்கிறான். கூட்டாளி சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? கேட்டுறோம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நினைவை மறக்க செய்யற வேலையை செய்யறான். அந்த 58வது அத்தியாயம் 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம வாரி வாரி வழங்குறோம், வழங்கினால் மறுமையில 1க்கு 10, 70, 700 இன்னும் அதிகமாக அல்லாஹ் தருவான், நம்ம நம்புறோம். ஆனா அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அப்படி நம்பிக்கை இல்லாம ஒருத்தனுக்கு கொடுக்கும் போது என்ன செய்யுது, கொடுத்தா பிச்சைக்காரன போயிருவானே, கொடுத்தா நாயலைய போயிருவானே, கொடுத்தா நான் கையேந்த வேண்டி வந்துருமே அப்படின்னு யாராவது நம்ம நினைச்சோம்னு சொன்னா, இந்த நினைப்பு அடிக்கடி வருதுன்னு சொன்னா மேப்படியானுக்கு ரொம்ப அடிவடங்கிறோம்னு அர்த்தம். அவன் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துறான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, வறுமையை பற்றி உங்களுக்கு அச்சுறுத்துறது ஷைத்தானுடைய வேலை. கொடுத்தாவெல்லாம் வறுமை வராது, வாரி வாரி வழங்கினால் அல்லாஹ் தருவான், நீ நம்பணும். ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான், கொடுத்தா குறையிற மாதிரி உங்க கணக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்வான், அதை விட கூடுதலா தருவான் நம்பினால் நம்ம மலக்க சொல்லி கேட்டு நடக்கிறோம்னு அர்த்தம். இல்லாம கொடுக்கும் போதெல்லாம் கணக்கு பண்ணி நம்மளே கொஞ்ச நாள் கொடுத்தா ஒண்ணுலாம் போய் என்ன செய்யறது, நம்ம தெருவில் நிக்க வேண்டி வருமே இப்படின்னு பயம் காட்டினானே. ஆனால் நம்ம பயந்தோம் சொன்னா அது ஷைத்தானுடைய வசுவசா அப்படின்னு 2வது அத்தியாயம் 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அறிவுக்கு பொருந்தாத மூடத்தனமான காரியங்களை எல்லாம் சரி காண்ற மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவங்ககிட்ட மேப்படி ஆதிக்கம் இருக்குன்னு அவன் செய்யற வேலைதான். அவன் பெரிய அறிவாளி, நம்மள மூடனாக்கி விட்டுறான். இப்லீஸ் பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவன் என்ன பண்ணிடுறான், நம்மள மூடனாக்கி விட்டுறான். உளவு உலில்லன்னகும், அல்லாட்டே சொல்லிட்டு வர்றான், அவர்களை கெடுப்பேன். உளவு மன்னி என்னகும், அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன். உல ஆமுரன்னகும், தவறான கட்டளைகளை இடுவேன். கொலை பத்திக்குன்ன ஆதானல, நாம் கால்நடைகளுடைய காதுகளை அறுத்து, கால்நடை அறுத்து பார்த்திருப்பீங்களே, கழுதைக்கு 1வது தலைப்பிள்ளையா பிறச்சுன்னு சொன்னா காது அறுத்து விட்டுருவாங்க. கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். ஒல ஆமுரன்னகும், மீண்டும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். கொலையுகைருன்ன கல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தையே மாத்தி விடுவார்கள். இதெல்லாம் நான் செய்வேன் அல்லாஹ் சொன்னான். இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொன்னான், அதுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்துட்டான் அவனுக்கு. அப்ப ஒருத்தன் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு கோலத்தை மாத்திக்கிறது, ஆடு மாடுகளுக்கு சூடு போடுறது, காது அறுத்து விடுறது, இந்த மாதிரி சில கிறுக்குத்தனங்கள் பண்றான்னு சொன்னா இவன்கிட்ட ஷைத்தானுடைய ஆதிக்கம். இதுக்கெல்லாம் பாதுகாப்பு குல்லரப்பின் ஆசை விளங்கி ஓதுனீங்கன்னு சொன்னா இந்த கிறுக்குத்தனத்தில இருந்தும் தப்பிச்சுக்கிறான், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றதுனால. இது 4:119 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி போதைப் பொருளை இதுகள் எல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதல் நடக்குது என்ற கருத்தை 5வது அத்தியாயம் 90-91 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ரகசியம் பேசுறதுல சமுதாயத்துக்கு மத்தியில ரகசியம் பேசிக் கொள்வது ஷைத்தானுடைய வேலை. இன்னும் நஜ்வா மின ஷைத்தான், குசுகுசுன்னு பேசுறது. 10 பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னடா ஒண்ணுமில்ல வேற விஷயம் பேசிட்டோம்,
எந்த கடையில் சட்டை இருக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம் இப்படின்னு சொல்றான் பாருங்க. ஒரு சபையில ஒரு சமுதாயத்தில் இருக்கும் பொழுது ரகசியங்கள் இருக்கக்கூடாது. இன்னமன் நஜ்வா மின ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை நஜ்வா ரகசியம் என்பது லியுஹ்ஸினல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கவலை ஏற்படுத்துவதற்காக, மூமின்களுக்கு மத்தியில கவலையை உண்டாக்குவதற்காக வேண்டி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றான். இவன் ஒருத்தன் ஒரு சபையில ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில தனக்கு மட்டும் ரகசியமான ஒருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் எல்லாம் ஷைத்தானுடைய ஆளுகைக்கு ஆதிக்கத்தில் உள்ள போயிட்டான் என்பதை 58வது அத்தியாயம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம ஷைத்தானுடைய வேலைன்னு தெரியாம நிறைய வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு காரியம் நடந்து போயிடும், நடந்து முடிஞ்சோன்னு என்ன செய்வோம்னு கேட்டா, ஆமா இப்படி செஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே, அப்படி செஞ்சிருந்தா ஒரு காரியம் நடக்க தோல்வி ஆயிருமுங்க, நம்ம மளிகை கடைக்கு மேல ஜவுளி கடை வச்சிருந்தா நல்லா வந்திருக்கு தெரியாம அப்படிங்கிறது. அல்லாதரா நம்ம சொல்லலாமா, நீ மளிகை கடை வச்சு நஷ்டமா போச்சா சரின்னு விட்டு போய் அடுத்து ஐடியா பண்ணி வேற தொழில் ஆரம்பிக்கலாம். நம்ம மட்டும் அதை செஞ்சிருந்தோம்னு வைங்களேன், நடக்கிறது வேற. வெள்ளிக்கிழமை வந்திருந்தானே நடக்கிறது வேற, சனிக்கிழமை வந்தனால இல்லாம போச்சுங்கிறது. நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்கும், அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும், இந்த மாதிரி பேசுற பேச்சுக்கள் எல்லாம் கூட ஷைத்தான் உங்களை தூண்டுறான். அதுல தப்பு மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாசகத்தை. இந்த மாதிரி ஒரு காரியம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒரு போராட்டம் அறிவிப்போம், மழை பெஞ்சிரும், மக்கள் வரமாட்டாங்க. மழை மட்டும் வராம இருந்துன்னு வைங்க, பயங்கர கூட்டமா இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்? மழை வராம இருந்தாலும் அல்ல வேற ஏதாவது கருத்து விடுவான், வேற ஏதாவது ஒரு விசுவாசம் உண்டாக்கி விடுவான். இது சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரி இந்த அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும், இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்கும் பேசுறதுக்கு பாருங்க, இது ஷைத்தானுடைய வேலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிம்ங்கிற நூல்ல 4816வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்மளை எந்தெந்த கட்டத்துல எல்லாம் ஷைத்தான் வருவான்னு கவனிச்சுக்கிறங்க. நம்மளை வீழ்த்துவதற்கு எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் காத்து கொண்டு இருப்பான்னு கேட்டா, நமக்கு கவலை ஏற்படும் பாருங்க, இது அவனுக்கு நல்ல சந்தர்ப்பம். கவலை ஏற்படுறவனை பூரா அழகா வீழ்த்திடலாம. கவலை இல்லாதவன அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். கவலை வந்துருச்சுன்னு, கவலைன்னா என்ன, காசு இல்லாட்டி கவலை, யாரும் மூத்தா போயிட்டா கவலை, நோய் வந்தா கவலை, பிரச்சனை டென்ஷன் ஆனா கவலை. இந்த கவலை இருந்தவன ஏதாச்சும் ஒரு பரிகாரம் கிடைக்கிறான்னு மனுஷன் தேடுவான். இந்த ஜோசியக்காரன் எல்லாரும் பொழப்ப அதெல்லாம் ஓடுது, போறவன்லாம் ஏதாவது கவலையில் உள்ளவனா தான் இருப்பான். அப்ப ஷைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, கவலை உள்ள ஒரு இடத்துல வந்து கொண்டு அப்படியே உள்ள நுழைஞ்சிடறான். இவனை வீழ்த்திடலாம், இவனுடைய கவலை இருக்கிற காரணத்தினால இவனை ஈஸியா வீழ்த்திடலான்னு வர்றான். அதுக்கு ஆதாரமா சொல்வதாக இருந்தால், ஒரு ஆதாரப்பூர்வமான முஸ்லீம்ல 1530வது ஹதீஸ்ல இருக்கிறது. உம்மு சலமா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அதுக்கு முன்னாடி அவங்க அபூ சலமா என்பவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. உம்மு சலமா அவர்கள் அபூ சலமாங்கிறவர் ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த அபூ சலமாங்கிறவர் அபிசினியாவில் வச்சு இறந்து போயிடுறாரு. உம்மு சலமா இங்க இருக்கிறாங்க. இறந்து போன உடனே உம்மு சலமா சொல்றாங்க, நம்ம என்னுடைய கணவருக்காக வேண்டி நான் அழுவ போறேன். எப்படி அழுவ போறேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் அழுது இல்லைன்னு பேசணும், ஊரே பேசணும். அப்படி அழுவ போறேங்கிறாங்க. அழுதாங்கன்னு எல்லாரும் அழுதுருப்பீங்க, நான் இப்ப அழுவ போறேன் பாருங்க, எப்படி அழுவ போறேன், இது மாதிரி ஒருத்தரும் அழுவது இல்லைன்னு ஊர் பேசுற அளவுக்கு நான் அழுவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறதுக்கு ரெடியா வராங்க. ஒப்படைக்கிற சில ஆளுக்கு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ரெடியா வராங்க. யாரு? உம்மு சலமா, புருஷன் இறந்த உடனே. அப்ப அவங்க ஒரு பெண்மணி அங்க வர்றாங்க. ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒப்பாரி வைக்கிறதுக்காக வேண்டி அவங்களும் வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை சந்திச்சு ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. இப்போ இருக்கிறாங்க கிராமங்கள்ல, இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் பலதரண்டு வரும். அவ்வளவு காசெல்லாம் கொடுக்கணும். நம்ம குடும்பத்தார் இயற்கையா அழுவ முடியாது, அதனால இவங்க தான் அழுவாங்க. ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதெல்லாம் இவங்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணு ஒப்பாரி வைக்கிறதுக்காக வருது. இந்த பொம்பளை ஒப்பாரி வைக்கிற பொம்பளைன்னு தெரிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு மாமான்னு கூப்பிட்டு சொல்றாங்க, நீ இந்த வீட்டுல ஷைத்தான் உள்ள நிலைக்க வர்றியா? ஒப்பாரி வைக்க தானே வந்திருக்கிற, ஷைத்தான் இப்ப இல்லாம இருக்கிறான். இப்ப நான் எல்லாம் வந்திருக்கேன், ஷைத்தான் ஓடி போயிருக்கிறான். இப்ப நீ உள்ள நுழைஞ்சு ஒப்பாரி வச்சேன்னு சொன்னா ஷைத்தான நீ உள்ள நுழைக்க பாக்குறியா அப்படின்னு அந்த பெண்ணை எச்சரிக்கிறாங்க. இது உம்மு சலமா காதுல உழுவுது. ஆஹா, நம்ம அழுவுறதுல இருந்தோம், இந்த ஒப்பாரி வைக்கிற பொம்பளை ரசூலுல்லாஹ் எப்படி கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பல்ல கடத்திக்கிட்டு நினைச்சிட்டேன், அழுவாமல் நான் இருந்து விட்டேன் என்று உம்மு சலமா சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 1530வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த சோகமான நேரங்கள்ல ஷைத்தான் நுழையிறான்றதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடுறோம், ஷைத்தான் எங்கெல்லாம் வர, நம்ம பெரிய பயங்கரமான கல்லு கடை சாராய கடைக்கு போனாதான் ஷைத்தான் வர்றான்னு கிடையாது. நம்ம சாதாரணமா இயற்கையா நடக்கிற காரியங்கள் எல்லாம் நுழைஞ்சுக்கிறாங்க. நம்ம கவலைக்கு நம்ம அழுகுறோம், அதுல கொஞ்சம் சத்தத்தை ஏத்தி விட்டாங்க, நம்மள ஷைத்தான் வந்துருவான்னு அர்த்தம். வெறுமனே கண்ணீர் மட்டும் வடிஞ்சா ஷைத்தான் நம்மள வெல்லல, சத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா ஷைத்தான் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அங்க நுழையிறான். சாப்பிடத்தானே செய்யறோம், இதையாவது விட்டுட்டு போவானா?
இது விட மாட்டான், இதுல வந்து நுழைஞ்சுக்கிறவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லா ஒரு சபையில சாப்பிடுறாங்க. அப்ப ஒரு சின்ன புள்ள வந்து என்ன செய்யுது, சாப்பாட்டுல கையை வைக்க போகுது. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, வைக்காத பொம்பளை புள்ள. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து கிராமவாசி, அவர் சாப்பாட்டுல கை வைக்க போறாரு உட்கார்ந்து. உடனே ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, சைத்தான்கான இந்த சாப்பாடை தனதாக்குவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்குரியதை ஆக்கிக் கொள்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க எப்ப வந்து அல்லாஹ்வை நினைவு கூறாமல் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிட்டுவீங்களே, ஆனால் நீங்க சாப்பிடுறது இல்ல, அவன் எடுத்துட்டு போயிடுறான். அதுல அவனுடைய பங்கு அவனுக்கு போய் சேர்ந்துருது. அதனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி சாப்பிட்டீர்களே, ஆனால் அங்க சைத்தான் வரமாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க, அப்ப சைத்தான் வந்து உங்களை ஜெயிக்க முடியாது. முஸ்லிம்